I greet each one of you in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வரவேற்கிறேன். நாம் ஜெபத்துடன் நம்முடைய ஆராதனையை நாம் ஆரம்பிப்போமாக. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புது மாதத்திலேயும் கூட உங்களுடைய பிரசன்னத்தில் கடந்து வரும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக ஸ்தோத்திரம். ஆங்காங்கே வீடுகளில் இருந்து தேவனை ஆராதிக்கிற எங்களோடு சேர்ந்து தேவனை தொழுது கொள்கிற எல்லா பிரியமானவர்களை ஆசீர்வதியும். உடைய பிரசன்னத்தால் எங்களை வழிநடத்தும் ஆவியானவர் தாமே எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட நாம் ஒரு பாடலை பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். We're going to sing a song and worship the Lord together. எங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிப்போம். Baba
91ஆம் சங்கீதத்தை இப்பொழுது ஒப்பிவிப்பதை நாம் கேட்போம். We've heard Psalm 91 being recited. இந்த புதிய மாதத்திலும் கூட கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல இந்த தருணத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் தமிழிலையும் கர்த்தருடைய வசனத்தையும் ஆராதனையும் ஃபேஸ்புக் ஆன்லைன் மூலமாக செய்யும்படியாக கர்த்தர் உதவி தந்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் தியானிப்போமாக. முதல் பேதுரு 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் தான் இன்றைக்கு நம்முடைய வசன தியானத்தின் வசனமாக இருக்கிறது. இந்த வசனத்தை பேதுரு விசுவாசிகளுக்கு எழுதின இந்த வசனங்கள், இந்த முதல் 2 வசனங்களை, இதனுடைய பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது இங்கே இந்த நேரத்திலேயும் நேரோ ராஜாவின் மூலமாக கிறிஸ்தவர்களுக்கு துன்பங்கள், அவர்கள் துன்படையும் பொழுது அவர்களுக்கு எழுதப்பட்டது. அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக. This was during the time of Emperor Nero, when Christians were persecuted. The Christians were falsely accused of the fire that was burning in Rome, and Peter is writing to the believers and the Gentile believers, so that they would preserve in the time of this persecution. இவர்கள் தேவனுக்குள்ளாக அவர்கள் இருக்கும்படியாகவும் விசுவாசம் நிலைத்திருக்கும்படியாக உற்சாகப்படுத்தும்படியாக பேதுரு இந்த நிருபத்தை எழுதினார். இவர்கள் ஆசியா 5 பிராந்தங்களிலே சிதறடிக்கப்பட்ட கிறிஸ்துவர்கள் இந்த வசனங்களை அவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள்ல 3 காரியங்களை பேதுரு அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக நினைவூட்டும்படியாக இங்கே அவர்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Here we see that Peter is encouraging the believers with 3 things while they are going through this persecution. முதலாம் காரியமாக, the first thing is that everything happens according to the foreknowledge of God. முதலாவதாக பேதுரு விசுவாசிகளுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், எல்லாம் தேவனுடைய அறிவின் பிரகாரமாக தேவன் எல்லாம் அறிந்திருக்கிறார் என்ற சத்தியத்தை இங்கே அவர்களுக்கு சொல்லுகிறதை, the foreknowledge of God. முன்னறிந்தவராக தேவன் அனைத்தையும் முன்னறிந்திருக்கிறார். அவர்கள் கடந்து போகிற சூழ்நிலையை தேவன் முன்னறிந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் கடந்து போகிற சூழ்நிலையையும் ஆண்டவர் முன் அறிகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவளையில அனைத்தையும் அறிகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எதை நடந்தாலும் தேவன் அதை அறிகிறார். தேவன் அறியாமல் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுவதில்லை. Everything happens with the knowledge of God in our lives. Nothing happens without the knowledge of God. A God who is sovereign, who is all-knowing God, சர்வ ஞானியான தேவன். அவர் அனைத்தையும் அறிகிறவராக இருக்கிறார். ரோமர் 8:28 நாம் வாசிக்கும் பொழுது நாம் அங்கே பார்க்கிறோம், கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு, தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாக அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. In Romans 8:28 we read that all things work for good for those who love God and who are called by the will of God. தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக அதை தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். எரேமியா 29:11 வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், for I know the plans that I have for you, declares the Lord, plans for welfare and not calamity, to give you a future and a hope. என் நினைவுகள், உன் பேரில் என் நினைவுகள், அது தீங்குக்கல்ல, அது சமாதானத்திற்கே, அது நன்மைக்கே, அது ஒரு எதிர்காலத்தை தருவதற்கே என்று எரேமியா இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் நமக்காக நல்லதை அவர்
தீர்மானித்து வைத்திருக்கிறார். நம்முடைய வெல்ஃபேர், நம்முடைய முன்னேற்றம், நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக தேவன் யோசிக்கிறவராக இருக்கிறார். இந்த காலமாக தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கு என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரி, இந்த காலவாளை ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தோடு கவலையாக இருக்கலாம். எதிர்காலத்தை குறித்து இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஒரு மாதத்துக்கு மேலாக வேலை இல்லை, வருமானம் இல்லை, இன்னும் அடுத்தது இன்னும் இந்த லாக்டவுன் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது, அடுத்தது எப்படியாக இருக்கும்? கவலைப்பட வேண்டாம். உன் பாரத்தை எல்லாம் கர்த்தரிடத்தில் போட்டுவிடு. அவருடைய விசாரிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. Cast all your cares, cast all your burdens upon him, for he careth for you. நம்மை விசாரிக்கிற, நம்மை ஆதரிக்கிற, நமக்கு நம்முடைய தேவைகளை அறிகிற தேவன் மாத்திரமல்ல, அதை சந்திக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார். He not only cares, he not only knows our needs and our problems and our situations, but he is able to deliver us. He is able to provide for us. He is able to lead us. That is the God we have. சில நேரங்களில் தேவன் நாம் வைத்திருக்கிற திட்டங்களை, யோசனைகளை, அது அந்த யோசனைகள் நம்மை அது அழித்துவிடும் என்று தேவன் அமைத்து அந்த யோசனைகளை ஆண்டவர் அதை மாற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். Sometimes God destroys our plans when he knows that the plans that we have for ourselves will destroy us. எஸ்ஐயாவில் வாசிக்கும் பொழுது 55ஆம் அதிகாரத்தில் அங்கே நாம் பார்க்கிறோம், அங்கே எஸ்ஐயா சொல்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். எஸ்ஐயா 55:9 வசனம். Isaiah chapter 55 and verse 9, it says, For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. என்னுடைய யோசனைகள், என்னுடைய வழிகள், அது வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு அது தூரம் இருக்கிறதோ அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. தேவனுடைய திட்டங்கள், யோசனைகள், அது நம்முடைய யோசனை பார்க்கலும் அது நல்லது, அது சிறந்தது, அது உயர்ந்ததாக இருக்கிறது. வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதோ அவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது. இந்த காலவகளை தேவன் நமக்காக யோசிக்கிறார். நாம் அவருடைய யோசனைக்குள்ளாக நாம் வருவோமாக, நம்முடைய குடும்பத்தை அதுக்குள்ளாக நாம் கொண்டு வருவோமாக. தேவனுடைய யோசனை நம்முடைய குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு அது பெரிதாக இருக்கிறது. அது நம்முடைய யோசனை போல அல்ல. நம்முடைய யோசனை அளவு இருக்கிறது, தேவனுடைய யோசனைக்கு அளவில்லாததாக இருக்கிறது. அது நித்தியமானதாக இருக்கிறது. அது ஆசீர்வாதமாக இந்த காலவகளை தேவனுடைய ஆசீர்வாதம் நாமோடு பெற்றுக்கொள்ளபடியாக தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். நாம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டோம் என்று நாம் இந்த வசனங்களை வாசிக்கிறோம். பூர்ண சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக என்று முதல் பேதுரு 1ஆம் அதிகாரம் நாம் வாசித்த 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பூர்ண கிருபையும் பூர்ண சமாதானம் தேவன் நமக்கு இந்த நாட்களிலே கற்றுத் தருவாராக. சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், இன்றைய இப்பொழுது நடக்கிற காரியங்களை பார்க்க வேண்டாம், தேவனை பார்ப்போமாக. தேவனுடைய சமாதானம் நம்மை ஆளுகை செய்வதாக. நம்முடைய இல்லங்களை, உள்ளங்களை தேவனுடைய சமாதான ஆளுகை செய்வதாக. ஹல்லேலூயா. முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், எல்லாவற்றையும் தேவன் முன் அறிந்தவராக இருக்கிறார். He knows our past, he knows our present, and he also knows our future. Amen. Hallelujah. தேவன் ஹல்லேலூயா நம்மை, நம்முடைய காரியங்களை அறிகிற தேவன், நம் ஆராதிக்கிற தேவன். Praise the Lord. அடுத்ததாக இந்த வசனங்களிலே நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், தேவன் இதை அறிகிறது மாத்திரமல்ல, இது ஒரு நோக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நம்மை உண்டாக்கின தேவன் நம்முடைய வாழ்க்கை குறித்து தேவனுக்கு நோக்கம் உண்டு. தேவன் நம்மை சிருஷ்டித்தார், நோக்கத்தோடு சிருஷ்டித்தார். மற்ற எல்லா சிருஷ்டியை பார்க்கலும் சிறந்ததாக நம்மை சிருஷ்டித்தார். அவருடைய சாயலும் சொரூபத்திலே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். நாம் எல்லாவரை பார்த்தும்
சிறந்தவர்களாய் இருக்கிறோம். தூதர்களை பார்க்கிறோம் சிறந்தவர்களாய் கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நல்ல தேவன் நல்ல நோக்கத்தை வைத்திருக்கிறார். என்ன அந்த நோக்கம்? என்னவென்றால் the purpose for our sanctification by the Spirit. ஆவியின் மூலமாய் நாம் பரிசுத்தம் அடைவதற்காகவே, நாம் சுத்திகரிப்பு அடைவதற்காகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில சோதனைகளை தேவன் அதை அனுமதிக்கிறார். நாம் கடந்து போகிற சூழ்நிலை, ஒருவேளை இன்றைக்கு நாம் லாக்டவுன்ல நாம் இருக்கிறோம் என்று அதை நாம் அதன் நோக்கம், தேவன் நல்ல நோக்கத்தை வைத்திருக்கிறார். தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். முதல் பேதுரு 1:15 வாசிக்கும் பொழுது, but like the Holy One who called you, உங்களை அழைத்த பரிசுத்த தேவனை போலவே நீங்களும் உங்களுடைய செயல்களில் கிரியைகளில் பரிசுத்தமாய், உங்களுடைய வழிகளை நடத்தையில பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று இங்கே பேதுரு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Peter is encouraging in 1 Peter 1:15, but like the Holy One who called you, be holy yourself also in all your behaviors. நம்முடைய அனைத்து நடத்தையிலும் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நாம் நம்முடைய சிந்தனையானது நம்முடைய சிந்தனையும் நம்முடைய செயல்கள் அது தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் நம்முடைய சிந்தனை எந்த சிந்தனையோடு எந்த செயலோடு நாம் நடக்கிறோமோ அது தான் ஒரு விக்கிரமமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. விக்கிரமாக இன்றைக்கு அநேக காரியங்கள், விக்கிர ஆராதனை நாம் பார்க்கிறோம். விக்கிரமாக அநேக காரியங்கள் மாறுகிறது. இன்றைக்கு அநேக பணம் அவர்களுக்கு ஒரு விக்கிரமாக இருக்கிறது. பெருமை விக்கிரமமாக இருக்கிறது. பதவி சிலருக்கு, பாராட்டு சிலருக்கு. அவர்கள் இதற்காக தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த உலகத்தை தேடுகிறார்கள். உறவுகள் அநேகருக்கு, அநேக உறவுகள், அந்த உறவுகள் அநேகருக்கு அது விக்கிரமாக மாறுகிறது. சக்சஸ் சிலருக்கு கம்ஃபர்ட், சுகவாழ்வு, நல்ல தலானி, நல்ல கட்டில், ஏசி, நல்ல சாப்பாடு, நல்ல இன்னும் அதிகமாய் தூங்குவதற்கு நேரம் இப்ப கொடுத்திருக்கிறது. சிலர் ஞாயிற்றுக்கிழமை கூட இப்ப கூட சிலர் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். சொகுசு 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 அநேகருக்கு இன்றைக்கு அது விக்கிரமாய் இருக்கிறது. வேதத்தை வாசிக்கும் பொழுது கொலோசியர் 3:5 விக்கிரம் ஆராதனை, விக்கிரங்கள் என்று சொல்கிறது. இன்னும் சில விக்கிரங்கள் குறித்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விக்கிரங்கள் கொலோசியர் 3:5 therefore consider the members of your earthly body as dead to immorality. அசுத்தங்கள், காம விகாரங்கள், அசுத்த காரியங்கள், இது எல்லாம் விக்கிரத்துக்கு சமமாக இருக்கிறது என்று கொலோசியர் 3:5 நாம் பார்க்கிறோம். எதற்கு நாம் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம்? தேவனை பார்க்கிலும் வேற எதையாவது அந்த இடத்தை தேவனுக்கு, தேவன் பெற வேண்டிய முதல் ஸ்தானத்தை, முதல் இடத்தை வேற ஏதாவது எடுத்தால் அது விக்கிரமாக மாறுகிறது. அது தேவனுக்கு அருவருப்பாக இருக்கிறது, அது பாவமாக இருக்கிறது. இந்த காலவகளை நாம் சொல்லட்டுமா? நாம் இன்றைக்கு நாம் கடந்து போகிற இந்த லாக்டவுன் ஆனது ஜனங்களின் உலகத்தை தேடி, உலகத்தின் காரியங்களை, சுற்றுப்புறங்களை தேடி, உலகத்தை அவர்கள் விக்கிரமாக்கிக் கொண்டு, உலக காரியங்களை விக்கிரமாக்கிக் கொண்டு தேவனை மறந்து, தேவனுடைய வழிகளை மறந்து விட்டு போன காரணத்தினால உண்டானது தானே இந்த கொடிய நோய். இன்றைக்கு ஒரு நாடல்ல, உலகம் எங்கும் இது பரவி இருக்கிறது. எல்லா மாநிலங்களையும் பரவி கொண்டிருக்கிறது. ஆயிரங்கள் மரித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை, இந்த உலகம் நம்மை பாதுகாக்கிறது. இந்த உலகம் நம்மை
சித்தம் செய்கிறவர்களோ என்று நிலைத்திருப்பார்கள். The Bible says the world and the desire of this world passed away, but he who does the will of the Father, will of God, abideth forever. நாம் அழிந்து போகணும் என்று ஆண்டவர் விரும்பவில்லை. மரணம் அடைய வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. நாம் ஜீவனோடு தேவன் நியமித்திருக்கிற நாள் வரைக்கும் இந்த பூமியில இருந்து வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், நம் ஆசீர்வாதங்களை அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் செழிப்பாய் இருக்க வேண்டும். பிரியமானவரே, ஆத்மா வாழ்வது போல் நீர் எல்லாவற்றிலும் சுகமாயிரு. As your soul prospers, that you may prosper and be in good health. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் சுகமாய் இருக்க வேண்டும், சந்தோஷமாய் இருக்க வேண்டும், சமாதானமாய் இருக்க வேண்டும், செழிப்போடு இருக்க வேண்டும். ஆனால் அது தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான். உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு அதை சுகத்தை தர கூடாததாக இருக்கிறது. இன்றைக்கு சூழ்நிலை பாருங்கள். இன்று வரையும் மருந்தை ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த கொடிய நோயை கோவிடுக்காக ஒரு மருத்துவராலும் ஒரு மருந்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. டாக்டர்ஸை மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பெரியவர்கள், சிறியவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள், படித்தவர்கள், படிக்காதவர்கள் எல்லாரும் அவதிப்படுகிறதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு உதவி எங்கிருந்து வருகிறது? யார் நமக்கு உதவி செய்யும்? நமக்கு சகாயம் செய்கிறவர் தேவனாக இருக்கிறார். நாம் நம்முடைய தேவனை நாடுவோமாக, அவருடைய உதவியை நாடுவோமாக. வேதம் சொல்கிறது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அக்கிரமங்களை விட்டுவிட்டு நாம் ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்றார். If we will forsake our wicked ways and pray, God will listen to our prayers and he will heal the land. அவர் ஜெபத்தை கேட்டு அவர் தேசத்தை அவர் சுகம் அளிப்பார், தேசத்திற்கு சுகத்தை தருவார் என்று வேதம் சொல்கிறது. தேசத்திற்கு சுகம் வேண்டும், உலகத்திற்கு சுகம் வேண்டும். அந்த சுகம் தேவன் தருகிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, தேவன் அறியாமல் எதையும் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதில்லை. அவருடைய முன் அறிவு, அவர் எல்லாவற்றையும் முன் அறிந்தவராக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து விரும்புகிறார். அவரை போல, அவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நாமும் பரிசுத்தராய், நாம் நம்முடைய செயல்கள் பரிசுத்தமாய், சிந்தனைகள், யோசனைகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய யோசனைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. Without holiness no one can see God. மூன்றாவதாக பேதுரு, முதல் பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்கிற காரியம் என்னவென்றால், நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கும்படியாக, இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படியும்படியாகவே தேவன் நம்மை குறித்து விரும்புகிறார். சுத்திகரிப்பு நம்முடைய வாழ்க்கையில நாம் அடையும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் கீழ்ப்படிதலாக நாம் மாறுகிறோம். கீழ்ப்படிவதற்கு சுத்திகரிப்பு அவசியமாக இருக்கிறது. தேவன் நம்மை சுத்திகரித்து அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து நம் ஆசீர்வாதம் அடைய தேவன் நம்மை குறித்து விரும்புகிறார். இந்த புதிய மாதம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஆசீர்வாதத்திற்காக அடைந்திருக்கிறதை கர்த்தரால் திறக்க முடியும் என வேதம் சொல்கிறது. தேவன் திறந்தால் ஆமென் ஹல்லேலூயா, யாராலும் பூட்ட முடியாது. தேவனால் திறக்க முடியும். தேவனால் ஆசீர்வாதம் தேவன் திறக்க முடியும். சிலர் தேவனை சோதிக்கிறவர்களாக இருக்கிறார். மத்திய 22ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு நபர் ஒரு கேள்வியோடு இயேசுவிடத்தில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். A lawyer
coming to Jesus with a question in Matthew chapter 22 and verse 36 to 40. அவன் கேட்கிறார், "Teacher, what is the great commandment in the law?" வேத நியாயப்பிரமாணத்துல பெரிய கட்டளை எது என்று கேட்டு இயேசுவிடத்தில் வருகிறான். இயேசுவுக்கு he said, "You shall love the Lord your God with all your heart and with all your soul and with all your mind." அதற்கு பதிலாக இயேசு சொன்னார், "நீ தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு மனதோடு நீ நேசிப்பாயாக." This is the great and foremost commandment. இது பெரிதும் முக்கியமான தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. இரண்டாவதாக, the second is like, "You shall love your neighbor as yourself." On these two commandments depends the whole law and the prophets. இரண்டாவதாக, உன்னுடைய அயலத்தானே உன்னை நேசிப்பது போல் உன்னுடைய அயலத்தானே நேசிப்பாயாக என்று அங்கே இயேசு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இவர் நியாயப்பிரமாணியாக ஒருவராக இருந்தார். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை அறிந்தவனாக, அந்த 10 வரிகள் 10 கட்டளைகளை அறிந்தவனாக இயேசுவிடத்தில் வருகிறான். ஆனால் அதிலேயும் முக்கியமானது என்ன என்று கேட்கிறார். இயேசு அதற்கு அங்கே அவளுக்கு சொல்லிக் கொடுக்கிறதே அந்த சத்தியத்தை நாம் பார்க்கும் பொழுது, முழு வேதத்தின் நியாயப்பிரமாணங்கள், தீர்க்கதரிசனங்கள் உள்ள நியாயப்பிரமாணம் அதாவது எல்லாமே இந்த 2 கட்டளைகளை அடங்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த முதலாவதாக தேவனை நேசிக்க வேண்டும், இரண்டாவதாக பிறரை நேசிக்க வேண்டும். நாம் இந்த 2ஐயும் செய்வோம் என்றால் நாம் சுலபமாக தேவனுடைய கட்டளைகளை நாம் கீழ்ப்படிய கூடும். நம்மால் கூடும். தேவன் மேல் நமக்கு அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்பு எப்படி உண்டாகும்? அது தேவனை நாம் அறியும் பொழுதுதான் நாம் தேவனை நேசிக்க முடியும். ஒருவரை நாம் எவ்வளவு நெருங்கி நாம் அவரை பழகுகிறோமோ அவ்வளவு நாம் அவரை அறிகிறோம். அவர் நல்லவராய் இருந்தால் அவரை நேசிக்கிறோம். தேவன் நல்லவராக இருக்கிறார், அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அவரை நாம் அறியும் பொழுது அவர் சொன்னதை நாம் கீழ்ப்படிவதற்கு நமக்கு கடினமாக இருக்காது. அதனால் தான் முதல் யோவான் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய கட்டளைகள் அது கடினமானது அல்ல. தேவனை நேசிக்கிறவர்களுக்கு அது கடினமானது அல்ல. நாம் தேவனை நேசிக்கிறவர்களாக இருப்போமே என்றால் அவருடைய சொல்லையும் நாம் கேட்கிறவர்களாக இருப்போம். அவர் சொன்னதையும் நாம் கேட்போம். இந்த காலவரை அவர் சொன்னதை நாம் கேட்க வேண்டும் என்றால் அவரை நாம் நேசிக்க வேண்டும். அந்த அன்பு தேவன் நமக்கு அவரே முதலாவதாக நம்மிடத்தில் காண்பித்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, முதலாவதாக தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தார். நாம் அவரை முதலாவதாக அன்பு கூறவில்லை, அவர் நம்மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு மகிழ்ச்சியான காரியம்! என்னை நேசிக்கிற ஒரு தேவன் உண்டு. இன்னைக்கு அநேக பயத்திகளோடு இருக்கிறார்கள். கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வாரா? கடவுள் என்னை நேசிப்பாரா? என்னுடைய இந்த சுபாவத்தை கொண்டு நான் இப்படி இருக்கிறேனே, என்னுடைய இந்த பாவ சுபாவத்தோடு இருக்கிறேனே, இந்த கெட்ட பழக்கங்கள் இருக்கிறதே, என்னை நேசிப்பாரா? பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது அவர் பாவிகளை நேசிக்கிறார், ஆனால் பாவத்தை வெறுக்கிறார். நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக அவர் தம் ஜீவனை அவர் சிலுவையிலே நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையிலே நமக்காக ஒரு ஜீவனை தந்தார். அவர் நமக்காக தண்டனைகளை, நாம் செய்த பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய காயங்களினால் நாம் சுகமடைந்திருக்கிறோம். நாம் பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்றிருக்கிறோம். சரீரத்தை சுகம் பெற்றிருக்கிறோம். புது வாழ்வு அடைந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு பாடல் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே,
இந்த காலங்களில் அவருடைய எஜமானனாக இருக்கிறார், அவருடைய தேவனாக இருக்கிறார். அவருடைய நோக்கம் உன்னுடைய வாழ்க்கையில நடைபெறுவதற்காக நீ நம்மை அனுமதிக்கிறாயா? இந்த காலவகளை உன்னுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னை அவர் அங்கீகரித்து உன்னை சிறந்தவனாய் மாற்றுவதற்காக விரும்புகிறார். ஏனென்றால் அவர் உன்னை சிருஷ்டித்த தேவன். அவருடைய சிருஷ்டிக தாயின் கருவிலே உன்னை உருவாக்குவதற்கு முன்பதாகவே அவர் உன்னை கண்டவர். நம்முடைய தாய் தகப்பன் நாம் பிறந்த பிறகுதான் நம்மை பார்த்திருக்கிறார்கள், கண்டார்கள். ஆனால் நம்முடைய ஆளுடைய உருவத்தை தேவன் முன்னே கண்டவர். ஹல்லேலூயா. நமக்காக அனைத்தையும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவரையில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக, தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பம், உன்னுடைய ஹல்லேலூயா தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு பணத்தை தருவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அவர் நமக்கு பாராட்டை தருவார், அவர் நமக்கு கனத்தை தருவார், அவர் நமக்கு உயர்வை தருவார். அவர் நம்மை ஹல்லேலூயா உன்னத ஆசீர்வாதங்களால் நிரப்புவார். அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகம் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. They that look unto him are radiant and their faces are never put to shame. நோக்கி பார்ப்போமா? அவர் நம்முடைய கண்மலை, அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய பரலோக பிதா, அவர் நம்முடைய நண்பன், அவர் நம்முடைய ஹல்லேலூயா ரட்சகர். நம்மை ஹல்லேலூயா ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலவரை ஹல்லேலூயா தேவனுடைய கட்டளைகளை தேவன் இந்த நாட்களிலே, இந்த லாக்டவுன் நாட்களிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். அதிகமாக ஜெபிக்க தேவன் நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் நாம் நேரத்தை செலவழிப்பதற்காக தேவன் நமக்கு ஹல்லேலூயா நேரத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமான இந்த 2020 ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? அதை நினைவுட்ட விரும்புகிறேன். ஆவியானவர் நினைவுட்டுகிறார். நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. நான் உங்களுக்கு பரலோகத்தின் திறவுகோலை நான் உங்களுக்கு தருவேன். இந்த பூமியிலே கட்டுகிற எதுவும் பரலோகத்திலே கட்டப்படும். இந்த பூமியிலே கட்டவிழ்க்கப்படுகிற எதுவும் பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும் என்று ஆண்டவர் நமக்கு மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள் நம்முடைய திருச்சபைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமாக இந்த வருடத்துக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் சபையை கட்டிக் கொண்டிருக்கிறார். கட்டடம் அல்ல, சபை நீயும் நானும் கர்த்தருடைய சபையாய் இருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய சபையை தேவன் கட்டிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நபர்களும் தேவனுடைய ஆலயமாக கர்த்தர் ஹல்லேலூயா கட்டி பரிசுத்தப்படுத்தி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனுடைய வாசஸ்தலமாக ஹல்லேலூயா தேவன் அதை தெரிந்து கொண்டு தேவன் சுத்திகரித்து தேவன் அதை ஹல்லேலூயா பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஹல்லேலூயா. நாம் பரிசுத்த கூட்டமாய் இருக்கிறோம். தேவனால் தெரிந்து கொண்ட ஜனமும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம். பரிசுத்த ஆமென் ஆவிக்குரிய வீடு. ஆமென் ஹல்லேலூயா. தேவ வேதம் சொல்கிறது இந்த பரிசுத்த ஆலயத்துல நாம் ஹல்லேலூயா ஆவிக்குரிய ஆமென் ஸ்தோத்திர பலிகளை, உதடுகளின் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆவியான தேவனை நாம் வீடுகளில் இருந்து ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார். எங்கே 2 அல்ல 3 பேர் என்னுடைய நாமத்திலே கூடுவீர்களோ அங்கே நான் வாசமாய் இருப்பேன் என்று சொன்னவர் இந்த காலவரை உங்கள் அருகிலே, உங்கள் வீட்டிலே அவர் இருக்கிறார். அவர் ஹல்லேலூயா உங்கள் மத்தியிலே இருக்கிறார். உங்களை ஹல்லேலூயா உங்களுடைய துதிகளை, உங்களுடைய ஸ்தோத்திரங்களை, உங்களுடைய ஜெபங்களை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதற்கு பதிலை அவர் தருகிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வோமாக. இன்றைக்கு லா புக் சட்ட புத்தகங்களில் 17,000 பக்கங்கள் இன்றைக்கு இருக்கிறது. The reason we have 17,000 pages in our law book is because we cannot follow the 10 lines in a tablet of stone.
தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற 10 வரிகளை 10 கட்டளைகளை இன்னும் சொல்லக்கூடாது, அந்த 2 இல்லை ஒரு கட்டளையை கீழ்ப்படிய முடியாத காரணத்தினால இன்றைக்கு சட்ட புத்தகங்கள் 17,000 பக்கங்கள் உள்ள சட்ட புத்தகங்கள் இன்றைக்கு நாம் வைத்திருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு சட்டங்கள் மீறப்படுகிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிற அக்கிரமங்கள், இன்றைக்கு நடக்கிற சம்பவங்கள், அது மிகவும் கொடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனை பயப்படுதல், பயம், கீழ்ப்படியுதல், தேவனை பயப்படு. தேவன் நமக்கு நம்முடைய அனுகிரகம் செய்வார், நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய தேசத்திற்கு தேவனை பயப்படுகிற, தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து தேவனுடைய வழிகளை நடக்க கர்த்தர் நமக்கு இந்த நாட்களில் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. தேவனுடைய கட்டளைகளை நாம் கீழ்ப்படியும்போது நமக்கு ஆசீர்வாதம் தான் உண்டாகும். பாருங்கள், இந்த லாக்டவுன்ல நமக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டாம் என்று நமக்கு அநேக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளியே போக வேண்டும், வெளியே சுத்தக்கூடாது என்று சொல்கிறது. ஆனால் அநேகர் என்ன செய்கிறார்கள்? மீறுகிறார்கள், வெளியே போகிறார்கள், மீறுகிறார்கள். அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இது அவருடைய நன்மைக்கு. ஏன் இந்த சட்டம்? இது நம்முடைய நன்மைக்காக. நாம் இந்த வியாதி நமக்கு பிடிபடக்கூடாது, நாம் இதன் மூலமாய் அவதிப்படக்கூடாது, நாம் மரணம் அடையக்கூடாது, நாம் நம்முடைய குடும்பம், நம்முடைய தேசம். கட்டளைகள் நம்மை கெடுக்குவதற்கல்ல, அழிப்பதற்கல்ல. கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது நாம் ஆசீர்வாதம் அடையத்தக்கதாகவே. தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படியும்போது நமக்கு ஆசீர்வாதம் அது தானாகவே வரும். ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டியதில்லை, ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். லூக்கா 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், ஒருவரை, இந்த புத்தகத்தை எழுதினவரே பேதுருவை அங்கே பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். ஒரு நாள் அவன் மீனவனாக இருக்கும் பொழுது, ஒரு நாள் அவன் ராத்திரியெல்லாம் அவன் கஷ்டப்பட்டு மீன் பிடிப்பதற்காக அவன் முயற்சி எடுத்து ஒரு மீனை கூட பிடிக்க முடியாதவனாக இரவெல்லாம் அவனும் அவனுடைய தோழர்களும் அவர்கள் துக்கத்தோடு எதையும் பெறாதவர்களாக அவர்கள் கரைக்கு வந்து அவருடைய படகுகளை அவர்கள் கரையில போட்டு வலைகளை கழுகி கொண்டிருக்கிற நேரத்தில் ஏதோ ஒருவர் வருகிறார். அவர் அவன் பேதுருவை பார்த்து சொல்கிறார், அவருடைய படகை கொஞ்சம் அவர் கேட்கிறார். அந்த படகு இயேசு அமரும்படியாக பேதுரு முன்னறிவு இல்லை. இப்பொழுது அவன் வீட்டுக்கு போகலாம், துக்கத்தோடு தோய்ந்து போய் அவன் இருக்கிற நேரத்திலும் கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் கேட்படுகிறான். இயேசுக்காக தன் படகை இயேசுக்காக அவன் விட்டுக் கொடுத்தான். இயேசு அந்த படகளை அமர்ந்து அவர் அந்த இடத்துல இருந்து ஜனங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை, பரலோக சத்தியங்களை அவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கீழ்ப்படிவதில் நம்முடைய கீழ்ப்படியதானது சிறு காரியங்களாக இருந்தாலும் நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும், சிறு காரியங்களை நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். Obedience brings blessings, and when we obey God in small matters, and which is very essential, and that brings God's big blessing. இந்த காலவரையில சின்ன காரியங்கள் இருக்கலாம், அந்த சின்ன காரியம் நாம் அற்பமாயிருந்ததா இருக்கலாம், ஆண்டவருக்கு அது பெரிதாக இருக்கும். தேவனுக்காக விட்டுவிட தயாராக இருப்போம், விட்டு கொடுக்க அவன் படகை விட்டு கொடுத்தான். வாழ்க்கையை விட்டு கொடுக்க நம்முடைய வாழ்க்கையாகிய படகுலையே இயேசு அமரும்படியாக, அவர் வரும்படியாக நம்முடைய வாழ்க்கையாக இந்த படகை ஆண்டவருக்காக கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோமா? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படியதில் நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு மாத்திரமல்ல,
பிறருக்கும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. பேதுரு ஒன்றுமில்லாதவனாக அவன் அங்கு நிற்கும் பொழுது அவன் தன்னுடைய படையை மாத்திரம் ஆண்டவருக்காக விட்டுக் கொடுத்த பொழுது ஆண்டவர் அதில் அமர்ந்து போதனை செய்து அதன் மூலமாய் திரளான ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஏதுவானது. இந்த காலவாளை தேவனுடைய ஹல்லேலூயா கீழ்ப்படியதல் நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுப்போமே என்றால் கர்த்தர் சொல்கிறார், ஓ உன்னை மாத்திரமல்ல, உன் குடும்பத்தை மாத்திரமல்ல, உன் மூலமாய் பிறரை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை ஹல்லேலூயா நாம் ஹல்லேலூயா கொண்டு செல்கிற ஹல்லேலூயா வாகனங்களாக, படகாக, ஓ ஹல்லேலூயா நபர்களாக தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். உலகத்திற்கு வேண்டது தேவனுடைய வார்த்தை, ரட்சிப்பின் வார்த்தை, சமாதானத்தின் வார்த்தை, நம்பிக்கையின் வார்த்தை. இன்றைக்கு ஹல்லேலூயா கொண்டு போகும்படியாக தேவனுடைய நம்பிக்கையின் வார்த்தை ஹல்லேலூயா தரித்து செல்லும்படியாக ஒரு பத்திரமாய் கர்த்தர் உன்னை ஹல்லேலூயா கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை பயன்படுத்தி நான் ஒப்புக் கொடுப்போமாக பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த நாட்களில் எல்லாரும் தேவையோடு இருக்கிறார், எல்லாரும் பயத்தோடு இருக்கிறார், எல்லாம் திகழோடு இருக்கிறார்கள். வீட்டுக்கு வெளியே போனால் என்ன ஆகும் என்று பயத்தோடு இருக்கிறார்கள். வியாதி வந்துவிடவோ என்று அநேகர் தன்னுடைய பிரியமானவர்களை இழந்து அவர்கள் தவிக்கிறார்கள். அவருடைய சொந்த பந்தங்கள் அவர்களை விட்டு தூரமாக இருக்கிறது. அநேகர் இருக்கிறார்கள், அநேகருக்கு ஆகாரம் கூட இல்லாமல் இருக்கிறார்கள், அநேகர் இன்றைக்கு அவனால் பலவிதமான சூழ்நிலை இருக்கிறார். பிள்ளைகளே, அவர்களுக்கு கர்த்தருடைய ஆற்றலையும் தேர்தலையும் அவருடைய வார்த்தையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் கொண்டு போகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். தேவன் நம்முடைய தேவைகளை கடந்தமாக சந்தித்தார். நானும் சாட்சியாய் சொல்ல விரும்புகிறேன். கடந்த மாதம் எல்லாம் தேவன் எங்களோடு கூட இருந்து குடும்பத்தை எங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். உடைய ஜபத்திற்காக, உதவிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் கர்த்தர் வழிநடத்தினார் என்ற சாட்சிகளை நான் கேட்டேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மே மாதத்தில் கர்த்தர் உங்களை வித்தியாசமாய் நடத்துவாராக. மூன்றாவதாக, நாம் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிப்பது. நாம் ஒருபொழுதும் நாம் தோல்வி அடைய மாட்டோம், வெட்கம் அடைய மாட்டோம். When we obey God's word, we will never be ashamed, we will never be disappointed. அங்க நடந்தது என்ன? பேதுரு தோல்வி அடைந்தவன். இப்பொழுது இயேசு சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்தவன். இப்பொழுது படகை அவன் திருப்பி பகல் நேரத்தில் அவன் கொண்டு போகிறார். ஆண்டவர் சொல்கிறார், வலையை போடும்படியா அவன் போடுகிறார். திரளான மீனை அவன் வலைக்குள் வருகிறது. ஹல்லேலூயா. இரவு மீன்கள் பிடிக்க வேண்டும், ஆனால் இரவுல பிடிக்க முடியாது. பகல்ல கற்றுக்கொண்டது அசாத்தியத்தை சாத்தியமாக்குகிறது. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். இந்த காலவேளையில் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. சகோதரா, சகோதரியே, என்னை கேட்கிற பிரியமானவரே, தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. 128ஆம் சங்கீதம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சியோனிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்கிறது. சியோன் தேவனுடைய வாசஸ்தலமாகிய சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த 4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஓ தேவனை பயப்படுகிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய வழிகளில் நடக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய கையின் கிரியைகளை நீ சாப்பிடுவாய். You will eat the fruit of your hands. நீ சந்தோஷமாய் இருப்பாய், நீ சுகமாய் இருப்பாய் என்று 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உன்னுடைய மனைவி வீடோரமாய் நடப்பட்ட ஒலிவு மர கன்றை போலவும் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் அவர்கள் ஒலிவு கன்றுகளை போல இருப்பார்கள் என்று. Your wife shall be like fruitful vine within your house, and your children like olive plants around your table. குடும்பமாக பாதுகாப்பு. ஹல்லேலூயா. தேவனுடைய நோக்கம் ஒருவருக்கு மாத்திரமல்ல, முழு குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, முழு தேசத்திற்கு மாத்திரமல்ல, எல்லா மாநிலத்திற்கும், எல்லா மாநில
தேசங்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் எல்லா ஆமென் முழு உலகத்திற்கும் ஹalleluya இந்த ஆசீர்வாதம் உண்டு. என்னுடைய மகள் 91ஆம் சங்கீதத்தை அவள் மனப்பாடமாய் சொன்னாள். அந்த சங்கீதத்தின் கடைசி வசனம் சொல்கிறது, with a long life I will satisfy him and let him behold my salvation. தீர்க்காயுள்ள நான் அவரை திருப்திப்படுத்துவேன் என்ற ரட்சிப்பை அவனுக்கு காண்ப செய்வேன் என்றாண்டவர். 91ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், தீர்க்காயு, long life. hallelujah, oh hallelujah. தேவனுடைய ஆசீர்வாதம், தேவன் நம்மை hallelujah இந்த உலகத்துல வைத்து தேவன் நிச்சயித்த நாள் வரைக்கும் தேவன் நம்மை சுகமாய், நம்மை நம்முடைய குடும்பத்தை சுகமாய் வைத்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கவும், நாம் hallelujah ஆசீர்வாதமாய் இருப்போம், பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க தேவன் நம்மை ஆமென் hallelujah நம்மை கொண்டு தேவன் விரும்புகிறார். இந்த காலவளை நாம் பார்க்க எல்லாம் முன் அறிகிற தேவன், எல்லாம் அறிந்த தேவன் அறிவின் பிரகாரமாக அனைத்தையும் நடைபெறுகிறது. Everything is happening according to the foreknowledge of God. Nothing happens in my life, in our life, without the foreknowledge. And God's plans are for welfare, not for calamity, for welfare, for future and for hope. அது நமக்கு சமாதானத்திற்கு, அது நமக்கு சுகத்திற்கு, எதிர்காலத்தை உண்டு பண்ணும்படியாக தேவன் நாம் அவரை போல இருக்க வேண்டும், அவரை போல மாற வேண்டும். அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக நாம் அவருடைய வாக்கு கட்டளைகளை கீழ்ப்படிய வேண்டும். எப்படி நாம் அவருடைய வாக்கு கட்டளைகளை கீழ்ப்படிவது? அவருடைய சுத்திகரிப்பை பெற்று அந்த சுத்திகரிப்புக்கு நன்றியா நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய சரீரத்தை, முழு சரீரத்தை, ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே முழுமையாய் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து கீழ்ப்படிந்து தேவனுடைய பெரியான ஆசீர்வாதத்தை பெறும். இந்த புதிய மாதமே மாதம் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை தந்து அவருடைய வாக்குத்தத்தங்களை கத்து நிறைவேற்றி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மை கட்டி எழுப்புவாராக, ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களால் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாள், இந்த புதிய மே மாதத்தின் முதல் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதிப்பதற்காக, உம்முடைய வார்த்தை கேட்பதற்காக கொடுத்த நல்ல தருணத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நீர் எல்லாவற்றையும் அறிகிற தேவனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய யோசனைகள் பெரிதாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, அதற்கு எங்களை தகுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீர் எங்களை நேசிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய நம்பிக்கையாய் விடேன் என்று சொன்ன தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த ஆண்டவரே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை குடும்பங்களையும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருடைய தேவைகள் என்ன என்று நீர் அறிகிறீரப்பா. ஒருவேளை யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், அவர் யாரிடத்தில் சொல்லாமல் இருக்கலாம். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிகிறீர். இந்த வேளையிலும் கர்த்தர் ஆசையான தொழிலாளர், சுகம் தேவையானவர்களுக்கு சுகத்தை தார், பணம் தேவையானவர்களுக்கு பணத்தை தார். கர்த்தாவே, நீர் ஹல்லேலூயா, நீர் எங்கள் தேவன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு வேண்டும். உம்முடைய ஆசீர்வாதங்களோடு இந்த மாதங்களை நடத்தும். இந்த நாங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா ஒருவரை நாங்கள் சந்திக்கும் உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய சட்டையின் கீழ், உம்முடைய நிழல் எங்களை ஒவ்வொரு பாதுகாத்து இயேசு கிறிஸ்துவின் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் சமாதானம் வழிநடத்துதல் நாம் ஒவ்வொரு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துதல்.